இப்படிப்பட்ட ஆசை இருக்குமானால் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தெய்வம் தன் அதாவது அந்த அன்பின் வஸ்திரத்தினாலே உன்னை அவர் மூடுகிறார். போவாஸ் மூடினான். அதனுடைய கருத்து என்னவென்றால், அந்த வஸ்திரத்தில் மூடும் போது உன் பிரச்சனைகள் மாறும், உன் கடன் தொல்லைகள் தீரும், உன் இல்லாமைகள் மாறும். அந்த ரூத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது அவன் இங்கெல்லாம் எதையெல்லாம் இழந்து போனாலோ எல்லாவற்றையும் திருப்பி தந்தான். இந்த அன்பின் வஸ்திரம் உன் வாழ்க்கையிலே பாதுகாக்கப்படுகிறதா? அதே ஆதியாமத்துல இன்னொரு வஸ்திரம் இருக்கிறது, அது உன்னை வஞ்சிக்கும் வஸ்திரம். நான் படிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர்கள் யோசேப்பின் அங்கி எடுத்து ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்திலே தோய்த்து இந்த பலவர்ணமான இந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது சொன்னப்பட்ட வார்த்தை, இதோ உம்முடைய குமாரனுடைய அங்கி, அவனை பாரும் என்று சொல்லி சொன்னார்கள். இது போலியான, இன்றைக்கு அன்பானுள்ளே, இன்றைக்கு போலியான அங்கி வஸ்திரங்கள் தான் ஏராளம். அந்த வார்த்தை உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதாவது யோசேப்பின் அங்கி, பிசாசு பல நேரங்களிலே அன்பானுள்ளே தேவன் தந்த ஒன்றை அதையே அவன் தவறாய் பயன்படுத்துகிறான். புரிய நினைக்கிறேன். தேவன் தந்த அங்கி தேவனுடையது, ஆனால் அதை சத்துரு எடுத்து அதை போலியாக்கி இன்றைக்கு மக்களை வஞ்சிக்கிறான். உலகத்துல இதான் நீ பார்க்கிறோம். அதாவது அன்பானுடைய வார்த்தை தான், வசனம்தான், அதை எடுத்து அதை வேறு மாதிரி இன்னைக்கு பேசுகிற இந்த கிருபையின் பிரசங்கியார்கள், செழிப்பின் பிரசங்கியார்கள், இந்த எல்லாமே புதிய உடன்படிக்கையின் பிரசங்கியார் எல்லாருமே வசனம் ஒண்ணுதான், பட் they change according to their wish. அதாவது அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அதாவது வெள்ளாட்டுக்கடாவை அடித்து அங்கியை ரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திலே கொண்டு வந்து, இதோ நாங்கள் இதை கொண்டு வந்தோம், நாங்கள் இதை கண்டெடுத்தோம், இது உங்களுடைய குமாரன் அங்கியோ. இவங்க என்ன கண்டெடுக்கிறது? இன்னைக்கு புதிய புதிய சத்தியங்கள் வருகிறது, என்னவோ சொல்றாங்க. அநேகர் பாடல், ஆட்டம், கொண்டாட்டம், அதுக்கெல்லாம் ஒரு வசனம், அதுக்கெல்லாம் வசனம். அதாவது சவுளுடைய பட்டயத்தை எடுத்து சவுலையே அவன் வெட்டினான். அதுபோல ஒத்து பேசுறார், சினிமாக்காரனுடைய பாட்டு எடுத்து சினிமா அவனை வெட்டுவோம். அது எவ்வளவு மூடத்தனமான அற்பத்தனமான வார்த்தை. சவுளுடைய பட்டயத்தை எடுத்து சவுளை வெட்டும். இன்னைக்கு எல்லாருமே அதை மேற்கோள் காட்டுறாங்க. மேற்கோள் காட்டுங்கள், ஆனால் அது ஏற்புடையதா இருக்க வேண்டும்.